இயக்குனர் பாண்டிராஜ் அவரோட இயக்கத்தில் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பேர் தலைவன் தலைவி. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் சமீபத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சுச்சு. இந்த படத்தை பற்றி எப்படி இருக்குமோ அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சுச்சு இந்த படம். ஏன்னா அது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மாதிரியே காட்சி அமைப்புகள்லாம் இருந்துச்சு. யோகி பாபு கதாபாத்திரமும் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்றைக்கி காலையில் எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் காலைல 11 மணி ஷோவுக்கு நான் போனேன். இந்த தியேட்டரில் வந்து காலைல கரெக்டாக 11 மணிக்கு ஷோ போட்டாங்க. உள்ளே போய் படம் பார்த்தா படம் ஓப்பனிங்லேருந்தே படம் வந்து ரொம்ப ஒரு அதகலமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கத்திக்கிட்டே இருக்கார், ஆனால் ஜாலியாகவும் இருக்குது அவர் கத்துறது. ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்குது. ஆனால் வந்து படம் ஃபுல்லாக ஒரு ஜாலி கேரக்டர். ஜாலி, அதாவது வன்முறை கலந்த ஒரு கொடூர மனப்பான்மை உள்ள ஒரு ஜாலியான கதாபாத்திரம் விஜய் சேதுபதி. நல்ல மனது உள்ளவர், ஆனால் ஒரு கொடூர மனப்பான்மை உள்ள ஒரு ஜாலியான கதாபாத்திரமாக ஒரு ரவுடி போல் அந்த மாதிரியான ஒரு ரக்கடான ஒரு ஆளாக விஜய் சேதுபதியை காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இருவருக்கும் திருமணம் முடிகிறது. திருமணம் முடிந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அம்மாவால், விஜய் சேதுபதியின் தங்கையால் இந்த மாதிரி வருகிறது. விஜய் சேதுபதி ஒரு ஹோட்டல் புரோட்டா போடுறதில் விஜய் சேதுபதி எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அவரை விரும்பி, அதாவது முதல்ல பெண் பார்க்க தான் போகிறாங்க. பெண் பார்க்க போய் முறைப்படி பேசி இடையில் வந்து மறுத்துடுறாங்க. நித்யா மேனன் பெண் கொடுக்க மறுத்துடுறாங்க. விஜய் சேதுபதி குடும்பம் ஒரு ரவுடி குடும்பம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அப்புறம் ஒரு வழியாக விஜய் சேதுபதி போய் பேசி நித்யா மேனனை வந்து தூக்கிட்டு போய் திருமணம் பண்ணிடுறாரு. அப்புறம் நித்யா மேனனோட அண்ணனான ஆர்கே சுரேஷ்க்கு இது பிடிக்கல. ஆரம்பத்துலேருந்தே விஜய் சேதுபதியோட மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் விஜய் சேதுபதியோட தங்கை, அவங்க அம்மா, இவங்களால பிரச்சனை வருது. ஏற்கனவே விஜய் சேதுபதியை ஆர்கே சுரேஷ்க்கு பிடிக்காத ஒரு காரணத்தாலையும் விஜய் சேதுபதியின் அம்மா மற்றும் தங்கைகளுக்கு ஏற்படும் முரண்பாடு காரணமாகவும் இந்த சின்ன சண்டையை ஊதி பெருசாக்குறாங்க. அதனால் விஜய் சேதுபதி மனம் வருத்தம் அடைகிறாரு. இந்த மூவேந்தர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, சரத்குமார் நடித்த படம். அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான விஜய் சேதுபதி கதாபாத்திரம், ஆனால் நல்லவர். அந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. ஒரு கருப்பசாமி கோயிலே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு கருப்பசாமி கோயில், அதாவது இயக்குனர் பாண்டிராஜோட குலதெய்வம்னு நினைக்கிறேன். அந்த கருப்பசாமி கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குன்னு இதிலே படித்தேன். அந்த கருப்பசாமி கோயிலே எடுத்திருக்காங்க. ஒரு கருப்பசாமி கோயிலே படம் முழுவதும் எடுக்கப்பட்டிருக்கு. நடுவில் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான் படத்தில் வருதே தவிர அந்த ஓப்பனிங் லைவ் சீன் எல்லாமே ஒரு கருப்பசாமி கோயிலில். ஓப்பனிங் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்லேருந்து ஒரு இடைவேளை வரை கருப்பசாமி கோயிலேயே பெரும்பாலான காட்சிகள் இருந்துச்சு. அந்த கருப்பசாமி கோயிலேயே சண்டை வர்றது. இப்போ அதாவது விஜய் சேதுபதியோட மகளுக்கு வந்து தெரியாமல் மொட்டை போடுறதுக்காக நித்யா மேனன் வருவாங்க. விஜய் சேதுபதி அங்கே வருவார். அங்கே பஞ்சாயத்து பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். நீ எப்படி என் பொண்ணுக்கு வந்து மொட்டை போடுவேன் என்னை கேட்காம சொல்லி அந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். அப்போ எதனால் உங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு காமிக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் ஒவ்வொருத்தங்கிட்டே அந்த கதை, ஒவ்வொருத்தர் பார்வையிலேயே அந்த கதையை சொல்கிற மாதிரி, அந்த எதனால் அவங்களுக்கு சண்டை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் அந்த படம் வரும். சின்ன சின்ன திருட்டுகளை செய்கிற யோகி பாபு அப்பப்போ வந்து சின்ன சின்ன கலகலப்பு ஊட்டியிருக்காரு. அப்பப்போ அந்த கோவிலே இருந்து அந்த அவங்க சண்டை போடுற காட்சிகளை ஒன்றா பார்த்து கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் யோகி பாபுவோட வேலையாக இருக்குது. படத்தில் அதிகமான காட்சிகள், சின்ன சின்ன காட்சிகளில் அதிகமான காட்சிகளில் யோகி பாபு நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபுவோட கவுண்டர் கொஞ்சம் ரசிக்கும்படி இருக்குது இந்த படத்தில். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் எனக்கு இல்லை. நான் பார்த்த வகையில் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. கலகலப்பாகவும் கொஞ்சம் வன்முறை கலந்தும் போச்சு. இது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது இந்த படம் ஒரு வன்முறை படமா, இது ஒரு குடும்ப படமா, இது ஒரு கலகலப்பான காமெடி படமா அப்படின்னு புரிஞ்சுக்கிற முடியாத அளவுக்கு நிறையா குழப்பங்கள் இந்த படத்தில் வந்து நிலவுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். வன்முறை படம் மாதிரியும் தெரிஞ்சு, காமெடி படம் மாதிரியும் தெரிஞ்சு, ஒரு கலகலப்பான படம் மாதிரியும் தெரிஞ்சு, எல்லாம் கலந்து எடுத்திருக்காங்க. ஒரு முறை பார்க்கலாம் அந்த படத்தை. ஃபஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாருமே எல்லா கதாபாத்திரங்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லார் பேருமே வந்து அருமையாக தமிழில், சுத்தமான தமிழில் வந்து இயக்குனர் பாண்டியராஜ் வச்சுருக்காரு. விஜய் சேதுபதியோட பேர் வந்து ஆகாச வீரன், நித்யா மேனோட பேர் வந்து பேரரசி, ஆர்கே சுரேஷோட பேர் வந்து பொற்செல்வன். இப்படி எல்லாரோட பேரையும் வந்து தமிழ்லே வச்சுருக்காரு. சுத்தமான தமிழில் இந்த கதாபாத்திரம் இருக்குன்னு தமிழ்லே இந்த படத்தோட பேரை வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்காரு விஜய் சேதுபதி. கண்டிப்பாக ஒரு முறை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இந்த படம் இருக்குது. ரொம்ப மோசம் சொல்ல. சந்தோஷ் நாராயணன் இசை பரவாயில்ல. அந்த ஏற்கனவே போட்ட
ஆத்தி, சந்தனக்கட்டை இந்த மாதிரி பாடல்களை கொஞ்சம் உல்டா பண்ணி அவர் படத்துலேயே சேர்த்துருக்காரு. இந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆகலை. சில நாட்களுக்கு முன் வந்த சூர்யாவோட படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் இந்த பாட்டு. அதை வந்து என்னமோ இளையராஜா பாட்டை 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது மாதிரி இப்போ படத்தில் சேர்க்குறாங்கல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல்கள், அந்த மாதிரி அந்த ஆத்தி சந்தனக்கட்டை மாதிரி பாடலை அதே வடிவத்தில் வேற ஒரு பாட்டு அந்த படத்தில் சேர்த்துருக்காரு. வேறு மெட்டு அவருக்கு தெரியாதான்னு தெரியல இயக்குனர் சந்தோஷ் நாராயணனுக்கு. சொல்லிக்கிற மாதிரி பெருசாக பாடல்கள் ஒரு குத்துப்பாட்டு ஒன்று ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. பெரிதாக இந்த பாடலும் வந்து கவரலை. பின்னணி இசை கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த இயக்குனர் பாண்டியராஜோட படத்தில் இளையராஜாவோட பாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பார். இதில் அதிகமாக அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பாட்டு மட்டும் ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம், அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்காரு. இவரோட படத்தில் எல்லா படத்துலையுமே இளையராஜாவோட பாட்டெலாம் வர்ற மாதிரி இது வரும். இப்போ இளையராஜா பாட்டை சேர்த்தாலே படங்களுக்கு நிறையா பஞ்சாயத்து வந்துடுது. அதனால் சேர்க்கலையா என்னங்கிற காரணம் தெரியல. படம் வந்து ஓரளவு பார்த்து ரசிக்கலாம், ஒரு முறை பார்க்கலாம். இயக்குனர் பாண்டியராஜோட முந்தைய படங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த படம். ஒரு தடவை பார்க்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த படம். ஏன்னா இப்போ வர்ற படங்கள்லாம் பெருசாக ரீச் இல்லை. அந்த மாதிரியான திரைக்கதை வலுவாக அமைக்க மாட்டுறாங்க. படம் வந்து வலுவாக சண்டை காட்சிகளோடு இருக்கிறத விட வலுவாக இல்லை திரைக்கதை அப்படின்னு சொல்ல முடியும்.